இந்த பொண்ணு ஆழமான ஒரு குகைக்குள்ள நல்லா மாட்டிக்குவா. இந்த பொண்ணு தப்பிக்க அவளோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு ரோப்பு மாதிரி ஒன்று ரெடி பண்ணுவா. அங்க இருக்க கிறிஸ்டன் மேல தூக்கி போடுவா. அதுக்கப்புறம் மெதுவா மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். இந்த குகைக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் இருக்கும். இந்த பொண்ணு கொல்ல பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த பொண்ணு ஸ்லிப் ஆகி கீழே விழ போயிடுவா. ஆனா இன்னொரு கிறிஸ்டல்ல மாட்டிக்கிட்டு அதே இடத்துல தொங்கிக்கிட்டே இருக்குவா. கீழே பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் ரொம்பவே கத்திக்கிட்டே இருக்கும். அந்த டிராகனால மேலேயும் வர முடியாது. அப்படியே மேலே வந்தாலும் அங்க இருக்க கிறிஸ்டல் குத்தி அதே இடத்துல இறந்து போயிடும். இந்த பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட்டு மேலே ஏறி வருவா. அப்ப பார்த்தீங்கன்னா ஒரு வழி இருக்கும். அந்த வழியால வெளியே போகலான்னு பார்க்குவா. ஆனா இந்த பொண்ணு மலைக்கு மேலே இருக்குவா. கீழே பார்த்தா ரொம்பவே ஆழமா இருக்கும். இந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிடும். தூரத்துல பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட அப்பா வந்துகிட்டே இருக்குவாரு. இந்த பொண்ணு ரொம்பவே சத்தம் போடுவா. ஆனா அவங்க அப்பாக்கு அதுக்கு எதுவுமே கேட்காது. இந்த பொண்ணு சத்தம் போட்டதுல பாத்தீங்கன்னா அந்த டிராகன் மறுபடியும் வெளிப்பக்கமா வந்துடும். இந்த பொண்ணு மறுபடியும் அந்த குகைக்குள்ளேயே போயிடும். அந்த டிராகன் இந்த பொண்ணு தப்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வழியவே மறைச்சு வச்சிடும். இந்த பொண்ணோட அப்பாவை பாத்தீங்கன்னா அந்த குகைக்கு வந்திருக்குவாரு. அவர் பொண்ணை எல்லா இடத்துலயும் தேடி பார்க்குவாரு. எங்கேயுமே இருக்க மாட்டா. உடனே அங்க இருக்கவங்க எல்லாரும் இந்த பொண்ணு பேரை சொல்லி கூட்டுக்கிட்டே இருக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கத்தாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்குவா. உடனே அந்த இடத்துக்கு டிராகன் வந்துடும். அந்த டிராகன் பாத்தீங்கன்னா இவங்க அப்பா கூட சண்டை போட ஆரம்பிக்கும். இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருக்குவாங்க. அவங்க அப்பாவை பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த டிராகன் அடிச்சு போட்டுடும். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட நெஞ்சில வச்சு அந்த டிராகன் அழுத்த ஆரம்பிக்கும். அவங்க அப்பாவும் வழி தாங்க முடியாம ரொம்பவே கத்திக்கிட்டே இருக்குவாரு. இந்த பொண்ணு கத்துனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டிராகன் இந்த பொண்ணை பார்த்துடும். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பிடும் அந்த டிராகன். அந்த கேப்ல பாத்தீங்கன்னா ஒரு காவலாளி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடும். அப்புறம் அந்த பொண்ணு அவங்க அப்பாவை பார்க்க வருவா. அவங்க அப்பா அதே இடத்துல இறந்து போயிருக்குவாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ரோப்பை கட்டி மேலே ஏற ஆரம்பிக்குவா. அந்த டிராகன் பாத்தீங்கன்னா அந்த இடத்தையே அழிச்சு இந்த பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட்டு மறுபடியும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடும். அங்க இருக்க குதிரையில தப்பிச்சு போய்கிட்டே இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா டிராகனை பின்னாடியே வேட்டைக்கிட்டு இந்த பொண்ணு அங்க இருக்க பாறைக்கு நடுவுல போயிட்டு ஒளிஞ்சுக்குவா. இந்த டிராகன் பாத்தீங்கன்னா அந்த காட்டையே மொத்தமா அழிச்சிடும். அங்க இருக்க ராஜா ராணி அந்த காட்டை பார்த்துக்கிட்டு இருக்குவாங்க.